வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட ஃப்ரெஞ்ச் சொற்களை வந்து எப்படி இலகுல ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லித்தான் சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்ஸுமே வந்து நான் ட்ரை பண்ணின ட்ரிக்ஸ் தான். எந்த வீடியோவில் நான் சொன்னாலுமே அது வந்து நான் ட்ரை பண்ணின ட்ரிக்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கஷ்டப்படாமல் ஞாபகத்தில் வச்சிருக்கலாம்னு சொல்லி நான் சொல்கிறதுக்குரிய அர்த்தம் வந்து நீங்கள் பாடமாக்க தேவையில்லை. நானுமே ஃப்ரெஞ்சில் எந்த சொல்லையுமே வந்து நான் பாடமாக்கினதே இல்லை. ஒன்றில் அதை வந்து சத்தமாக சொல்லி பார்த்துட்டு எழுத்து கூட்டி எழுதி பார்ப்பேன், அல்லது வாக்கியங்கள் அமைச்சு ஒவ்வொரு நாளும் இல்லை தினம் அப்படியே தொடர்ந்து அதை பயிற்சி செய்வேன். அது வந்து எனக்கு இலகுல ஞாபகத்தில் நிற்கும். இதே டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொற்களை தேடி எடுத்து அதை கதைச்சி பழகுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கதைச்சி பழகிற பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்தால் அந்த சொற்கள் வந்து மறக்காதுன்னு சொல்லியிருப்பேன். இப்படி நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு வேறு விதமாக எப்படி நிறைய சொற்களை வந்து ஞாபகம் வச்சிருக்கலாம்னு சொல்லித்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னிட்ட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அது என்ன புதுவிதமான டிப்ஸ் ஒன்றுமே இல்லை, நான் பாவித்த டிப்ஸ் தான் எல்லாமே. இதில் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், ஒரு சொல் நீங்கள் ஃப்ரெஞ்சில் பாடமாக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லு வந்து எந்த வகையான சொல்லண்டு முதல் நீங்கள் இனங்காண தெரிஞ்சிருக்கணும். இந்த சொல்லு வந்து வெர்பா, இல்லை நோவா, இல்லை அஜெக்டிவா, இல்லை அட்வெர்பா, இது வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு இனங்காண தெரிஞ்சிருக்கும். அப்படி இனங்காண தெரிஞ்சிருந்தா தான் அதை வந்து நீங்கள் சரியான வசனத்தில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சொல்லு வந்து அது உங்களுக்கு வெர்பண்டு தெரியாமல் அதை கொண்டே வசனத்தில் எங்கே பாவிக்கிறன்னு தெரியாமல் இருக்குது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், முதல் முக்கியமான வேலை அந்த சொல்லு எந்த வகையை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இப்படி சொற்களை வந்து நீங்கள் வகை வகையாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஒரே கூட்டமாக வர சொற்கள் வந்து உங்களுக்கு இலகுல ஞாபகத்தில் நிற்கும். அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது அட்வெர்ப். இந்த அட்வெர்ப்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னால் வினையடை. வினையடைன்னு சொன்னால் ஒரு வினை சொல்ல வந்து இன்னும் மெருகூட்டி விவரித்து சொல்கிறது தான் நாங்கள் அட்வெர்ப்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, அவள் சைக்கிள் ஓடுகிறாள். இந்த சைக்கிள் ஓடுகிறாள்ன்ற அந்த வினை சொல்ல வந்து நான் இன்னும் மெருகூட்டி சொல்ல போகிறேன். அவள் வேகமாக சைக்கிள் ஓடுகிறாள், அல்லது அவள் மெதுவாக சைக்கிள் ஓடுகிறாள். இப்படி அந்த ஓடுகிறாள் என்ற வினை சொல்ல வந்து இன்னும் மெருகூட்டி வேகமாக, மெதுவாக, அமைதியாக என்ன நாங்கள் இன்னும் மெருகூட்டி சொல்கிறது தான் வந்து இந்த அட்வெர்ப்னு சொல்லுவோம். இதையே நான் உங்களுக்கு இலகுவா ஞாபகத்தில் வச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன்டா, குறிப்பாக பாடமாக்காம். ஏன்னு சொல்லி சொன்னால் சில அட்வெர்ப் வந்து MENTயில் முடியும், மோண்டு முடியும். அப்போ அது வந்து எங்களுக்கு இருந்து மினக்கட்டு பாடமாக்க தேவையில்லை. இலகுவா அந்த சொற்களை வந்து உச்சரித்தாலே எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு வாக்கியத்தில் அமைச்சு பார்த்தா கூடியும் எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அப்படியான அட்வெர்ப் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். lentement, மெதுவாக. il marche lentement dans le parc. rapidement, விரைவாக. elle court rapidement pour attraper le bus. facilement, எளிதாக. je comprends le français facilement. difficilement, கடினமாக. il écrit difficilement avec cette plume. calmement, அமைதியாக. elle répond calmement aux questions. gentiment, கனிவாக. parle gentiment à ton frère. poliment, மரியாதையாக. il dit bonjour poliment à tout le monde. clairement, தெளிவாக. explique ton idée clairement. simplement, எளிமையாக. il vit simplement son luxe. normalement, சாதாரணமாக. normalement, l'école commence à 8 heures. généralement, பொதுவாக. je mange des fruits généralement le matin.
exactement, துல்லியமாக. C'est exactement ce que je voulais dire. Complètement, முழுமையாக. Le verre est complètement rempli. adverbல வந்து vraiment என்றது வந்து ஒரு adverb தான். உண்மையாக. இது வந்து கடைசியில் MENT முடியும். இதை வச்சு உங்களால் ஒரு வாக்கியம் அமைக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு கொமெண்டில் அந்த வாக்கியத்தை எழுதுங்க. correctement, சரியாக. écris ton nom correctement sur le formulaire. finalement, இறுதியாக. finalement, il a réussi son examen. tristement, சோகமாக. Elle regarde le film tristement. Directement, நேரடியாக. Va directement à l'école. Sérieusement, தீவிரமாக. Il travaille sérieusement pour réussir. Totalement, முழுவதுமாக. Je suis totalement d'accord avec toi. Franchement, வெளிப்படையாக. Je te dis franchement, c'est une bonne idée. Doucement, மெதுவாக. Parle doucement, le bébé dort. Suffisamment, போதுமான அளவில். Il a suffisamment étudié pour l'examen. Attentivement, கவனமாக. Écoute le professeur attentivement. Parfaitement, சிறப்பாக. Elle parle anglais parfaitement. Gravement, கடுமையாக. Il est gravement malade. Progressivement, படிப்படியாக. Il apprend le français progressivement. Silencieusement, அமைதியாக. Il entre silencieusement dans la chambre. Évidemment, உறுதியாக. Évidemment, tu as raison. Absolument, முழுமையாக. Je suis absolument sûr de ma réponse. இதே மாதிரியான வீடியோக்கள் வந்து ஃப்ரெஞ்ச் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கிழமையும் ஃப்ரெஞ்ச் சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருப்பேன். இப்படியான ஒரு கூட்டத்தை சேர்ந்த அட்வெர்புகளை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே இருந்து ஒவ்வொரு எழுத்தாக பாடமாக்க தேவையில்லை. நீங்கள் அந்த சொல்ல உச்சரித்து பார்த்துட்டு எழுதிட்டு கடைசியில் MENT சேர்த்தாலே வந்து அது வந்து இலகுவாக உங்களோட மனசில் பதிஞ்சிடும். அதை விட முக்கியமாக என்னன்னு சொன்னால் வசனம் அமைச்சு பழகணும். இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட சொற்களை வந்து உங்களால் வந்து எளிதில் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நான் ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் எதிர்மறையான சொற்கள் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.